கேது சேரும்போது நம்ம வந்து அப்பா சார்ந்த பலி, சந்திரனோட கேது சேரும்போது அம்மா சார்ந்த பலி, இது ரெண்டும் வச்சுக்கோங்க. அப்போ சந்திரனோட கேது சேரும்போது அப்படின்னா தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். தனிமை நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் நம்மளுக்கு இல்லாதது போல ஒரு உணர்வை கொடுக்கும். அடுத்தது வந்து வாழ்க்கையில தனிமையா போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு உணர்வை கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்மளுக்கு கொடுக்காது. கூட்டு குடும்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ரொம்ப குறைவா கொடுக்கும். இதுதான் வந்து அந்த சந்திரன் கேது. இதுல மனசோர்வு இது எல்லாமே நம்மளுக்கு உண்டு பண்ணிட்டே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுல இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கேது எந்திரம். இப்ப நம்ம வந்து சூரியனுக்கு கேதுக்கும் சொல்லியிருக்கோம், சந்திரனுடைய கேதுக்கும் கேது எந்திரம் தான். இந்த ரெண்டு பேத்துக்குமே கீழ்பெரும்பள்ளம் கோயில் தான் ரொம்ப சிறந்தது. அப்போ உங்களுக்கு சூரியனோட கேது இருந்தாலும் சரி, சந்திரனோட கேது இருந்தாலும் கீழ்பெரும்பள்ளம் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை எங்க இருந்தாலும் வந்து போயிட்டு வாங்க. இதே இப்ப ஃபாரின்ல இருக்கீங்க, நான் இது வரைக்கும் நான் அப்படி சொல்லவே இல்லை. இப்போ வெளிநாட்டுல இருக்கீங்க, நாங்க என்ன பண்றது மேடம் அப்படின்னா ராகு கேது சிவன் மேல ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, இல்ல ராகு கேது சிலையே இருக்கு அதை வாங்கிக்கோங்க. அதுக்கு நீங்க சில அபிஷேகம் பண்ணி தினந்தோறும் நீங்க வழிபட்டுட்டு வந்தாவே இந்த தோஷம் உங்களுக்கு குறையும். அப்ப சந்திரனா நீர் உள்ள இடம், ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு அல்லது வனம் சார்ந்த கோயிலுக்கு, எப்பவுமே சந்திரன் கேது இருந்துச்சுன்னா வனம் சார்ந்த கோயில், காடு தோட்டம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வனம் சார்ந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? நம்ம அடுத்த ஒரு கிரக சேர்க்கையை பார்த்துடலாம். அடுத்தது நம்ம செவ்வாய் சனி பகவான், செவ்வாய் ராகு இதெல்லாம் பார்த்தோம். செவ்வாய் கேது நம்ம பார்க்கல, செவ்வாய் கேது நம்ம பார்த்துருவோம். இது வந்து ஒரு வம்ச விருத்தியை கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய் கேது வந்து வம்ச விருத்தியை கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம். யாருக்காவது குழந்தை ரொம்ப லேட்டா இருக்கு, எனக்கு 10 வருஷம் ஆகி குழந்தை கிடைக்கல, எவ்வளவு வருஷம் ஆகி குழந்தை கிடைக்கலன்னா செவ்வாய் கேது கண்டிப்பா உங்க கிரக சேர்க்கையில இருக்கு. இடமே கிடைக்கல, கையில பணம் இருக்கு, எந்த இடம் இல்ல, இடத்துடைய தோஷம். ஒரு வீட்டை கட்டிட்டா அடிக்கடி விபத்து ஆயிட்டே இருக்கு, அந்த வீட்டுடைய ஓனர் கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, திருமணம் இல்லை, திருமணம் ஆன உடனே டைவர்ஸ் ஆயிட்டாங்க. இப்படி பகிரங்கக்கூடிய தகவலை தரக்கூடியது வந்து செவ்வாய் கேது. அப்ப இந்த செவ்வாய் கேதுடைய கிரக சேர்க்கை விபத்து, அறுவை சிகிச்சை, இருக்காது பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செவ்வாய் கேதுல தான் இருப்பாங்க. இல்ல செவ்வாய் திசையில கேதுவோடைய புத்தி, இல்ல கேதுவோடைய திசையில செவ்வாய் புத்தி. இப்படி கிரக சேர்க்கையின் மூலியமாக அப்படியும் அதை அனுபவிக்கணும், இல்ல நம்ம வந்து தசா புத்தியிலும். அப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை கொண்டு வந்து கொடுத்துரும், சின்னதாக இருந்தாலும் கொடுத்துரும். விபத்துக்கள் நிறைய உண்டு. அதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தையே கிடைக்காது, திருமணமே நடக்காம இருக்காங்க பாருங்க, அவங்களும் புணர்வு தோஷத்திலையும் சிக்கியிருப்பாங்க, இந்த செவ்வாய் கேது தோஷத்திலையும் சிக்கியிருப்பாங்க. அப்ப இதெல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா இதுக்கு ஒரு பரிகாரம் நீங்க முறையா பண்ணினா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம விடுபட முடியும். அடுத்தது முருக எந்திரம், முருகனுடைய ஒரு எந்திரத்தை வாங்கி தினந்தோறும் வழிபட்டுட்டு வாங்க. முருகனுடைய எந்திரத்தை தினந்தோறும் வழிபட்டுட்டு வாங்க. அடுத்தது 5 வகையான மலர்களால் வாரத்துல ஒரு முறையாவது 5 வண்ண மலர்கள் கொண்டு உங்களுடைய முருகனுக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர், தண்ணி போட்டு கழுகி இந்த மலர்களால அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இத செவ்வாய்க்கிழமையில செஞ்சுட்டு வந்தா இந்த செவ்வாய்க்கு இது தோஷம் நிவர்த்தி கண்டிப்பாக ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகன் எந்திரத்தை நீங்க வச்சு வழிபடுறதும் நல்ல ஒரு விசேஷம்.
நெக்ஸ்ட் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது, அங்க இருக்கக்கூடிய யாழினி கிணற்றில் குளிப்பது, அல்ல கடல்ல குளிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயம் உண்டு. அந்த தோஷம் இருந்து ஒரு சிலர் நல்லா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது வழிபாட்டுல அவங்களை அறியாமல பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்த கிரக சேர்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நான் சொல்லக்கூடிய இந்த எந்திரத்தை வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 5 மலர்களால வாரத்துல ஒரு முறை நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு நீங்க உங்க வீட்டுல பண்ணுங்க. நீங்க வெளியில போய் பண்றீங்களோ உங்க வீட்டுல பண்ணும்போது இந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடும். சரிங்களா? நம்ம அடுத்த கிரக சேர்க்கைக்கு போயிடலாமா? குரு கேது.